ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும்போதே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருந்துச்சு. மைக்ரண்ட்ஸ், ரெஃப்யூஜி இது மாதிரிலாம் வந்து வார்த்தைகள் வரும்போது நம்ம நிறைய நேரங்களில் அந்த போர்ச்சொல்கள்லாம் கூட பார்த்துருப்போம். பெண்களோட நிலை அதுதானே அப்படின்ற ஒரு கேள்வியோடு அந்த புத்தகம் தொடங்குச்சு. வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வந்து இது உன் வீடு இல்லை, ஒரு தாயால் தன் மகளுக்கு இதைவிட மோசமாக ஒரு உளவியலான ஒரு வழியை ஒரு பெண்ணால் இன்னொரு பெண்ணுக்கு கடத்தி விட முடியுமான்னு தெரியல. எதையுமே ஓன் பண்ண முடியாத அகதியாக உணர்தல் அப்படின்றது மாதிரி ஒரு மோசமான வழி இல்லை. நாளைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிறந்தநாள் வருது, ஒரு சின்ன சட்டையோ ஒரு பேனாவோ வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. அவர்கிட்டயே போய் ஒரு பேனா காசு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுக்க முடியாது. அது ரொம்ப அவமானகரமான ஒரு இடமா ஆயிரும். அதுக்காகவாச்சு நீங்க வேலைக்கு போயிடணும். எப்பயும் உங்க காலில் நிற்கிறது மிக முக்கியமானது. அந்த கெரியர் கைடன்ஸாக இருக்கட்டும், அந்த குழந்தையோட வளர்ப்பாக இருக்கட்டும். குழந்தை ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா என்ன உங்க அப்பா வளர்த்தாருன்னு கேட்கறது இல்லை, அம்மா எப்படி வளர்த்தாங்கன்னு தான் கேட்குறோம். இப்படியான ஒரு அணுகுமுறையாகவே பார்த்தா ரோட்ல ஒருத்தன் கத்துறான் அப்படின்னா கத்துறவனை தான் தப்பு சொல்லுவோம். குடிச்சிட்டு படுத்துறவனும் தப்பு சொல்லுவோம். அதுல போய் பாதிப்படைறான்ல, குடிச்சிட்டு போறதுனால ஒருத்தன் நடந்து போறான், பயமா இருக்கு, அடிக்க வர்றான் அப்படின்னு சொன்னா அடிக்க வர்றான்னு திட்டவே மாட்டோம். ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. ரோட்ல ஒரு பையன் துரத்துறான்னு வைங்க, பின்னாடியே வரான்னு வைங்க, நீ என்ன பண்ண அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இருந்துட்டு, ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு குழந்தைய கேட்டுட்டு தான் தொடருமா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த புக் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும்போதே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இந்த முதல் சாப்டரில் வந்து ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான், ஆனால் ஏற்கனவே நம்ம அணுகியிருப்போம். அவங்க எழுத்தா இல்லை எது அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருந்துச்சு. மைக்ரண்ட்ஸ், ரெஃப்யூஜி இது மாதிரிலாம் வந்து வார்த்தைகள் வரும்போது நம்ம நிறைய நேரங்களில் அந்த போர்ச்சொல்கள்லாம் கூட பார்த்துருப்போம். இதை டக்குன்னு இவங்க ரிலேட் பண்ண விஷயம் வந்து கடுமையாக பாதிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பெண்களோட நிலை அதுதானே அப்படின்ற ஒரு கேள்வியோடு அந்த புத்தகம் தொடங்குச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ஒரு விஷயம் சொல்ல வந்தாங்க. அதுதான் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வந்து இது உன் வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. அது அது ரொம்ப இந்த நூற்றாண்டில் நடக்கிற மிக மோசமான ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். அது ஒரு தாயால் தன் மகளுக்கு இதைவிட மோசமாக ஒரு உளவியலான ஒரு வழியை ஒரு பெண்ணால் இன்னொரு பெண்ணுக்கு கடத்தி விட முடியுமான்னு தெரியல. தான் பிறந்த வீடு, நான் வளர்ந்த வீடு, நான் என் வீடு அப்படின்ற உணர்விலிருந்து அவங்கள வெளியில் தள்ளுறது இருக்குல்ல, அது ஒரு மாமியார் வந்து இது என் வீடு இல்லைன்ற மாதிரி பேசினாவோ அல்லது கணவர் பேசினாவோ வர்ற வழியை விட ஒரு அம்மா அந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும்? இது உன் வீடு இல்லை அப்படின்னு எப்படி அழுத்தமாக சொல்ல முடியும் அப்படின்றது தான் ரொம்ப கடுமையான ஒரு வழியாக இருக்குது அந்த புத்தகத்தில். அதுக்கு பிறகு படிக்கிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப சிரமமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நான் கொஞ்சம் இது நம்ம ரொம்ப எமோஷனலாக டிஸ்டர்ப் பண்ணிடும் போலையே அப்படின்ற மாதிரி யோசனை வந்துருச்சு. இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தங்க வந்து தான் வாழ்க்கையில் வாங்குறதுன்னு இருக்குல்ல, உனக்கு வீடு இது வீடு இல்லைன்றது, அடுத்து எனக்கு சாமி இல்லை, உன் குலதெய்வம் வேற, நீ கல்யாணம் ஆகிடுச்சு அதுதான் இனிமேல் உன்னது வீடு அப்படின்னு சொல்லும்போது எதையுமே ஓன் பண்ண முடியாத அகதியாக உணர்தல் அப்படின்றது மாதிரி ஒரு மோசமான வழி இல்லை. நம்ம இப்போ தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் பேசுறது, ஒரு இவ்வளோ நாள் வந்து ஜாதிய கொடுமைகள் இருந்துச்சு இன்னைக்கு கிடையாது அப்படின்னு பேசுறத போல் இன்னைக்கெல்லாம் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போனது பிறகு இந்த கொடுமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லாம் கொடுமை இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெண்கள் வந்து சமமாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டுகிட்டே இருக்கு. அது சரியா அப்படின்னா அதுவும் இன்னைக்கு சரியில்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு கவிதா வந்து வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, நல்ல ஏர்னிங், நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க நிறைய உதவி செய்கிற வேலைகளை செய்கிறாங்க, நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பசங்களை முன்னேற்றுவதற்காக அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து அவங்களை படிக்க வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைக்க முடியும். ஆனால் அந்த தாயுடைய கேள்வி அது எல்லாத்தையும் கேள்விக்குறியாது. செட்டில்டு,
நல்லா இருக்காங்க, முன்னேறி விட்டார்கள், இந்த விலங்கையெல்லாம் முடச்சிட்டாங்க அப்படின்ற கேள்வி வந்து அந்த இடத்துல எல்லாமே உடஞ்சிருது. பெரிய வன்முறைகளை, ஒரு 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 அபியூஸை அல்லது ரேப்பை நம்ம பேசுகிறத விட இந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துதுங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. அதை நம்ம அட்ரஸும் பண்ணாமே இருக்குமோ, ரொம்ப இயல்பாக அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு வழியும் இதில் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து 2 வேலை பெண்களுக்கு மட்டும். ஆணுக்கு வேலைக்கு போனால் வெளியில் இருக்கிற வேலை மட்டும்தான், வீட்டில் வந்து வேலை செய்கிறது இல்லை. ஆனால் பெண் வேலைக்கு போனால் நம்ம வந்து திரும்ப லிபர்ட்டின்னு நினைப்போம்ல, பெண் வேலைக்கு போகிறாங்க, லிபர்ட்டி, சூப்பர், பெண்கள்லாம் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதையும் அது கொஷின் பண்ணுறாங்க. வேலைக்கு போக வேணான்னு சொல்ல, நம்மலாம் போகும்போதெல்லாம் எங்கேயாவது பேசினா, அந்த கல்லூரிகளில் பேசினாலாம், பிள்ளைங்க படிச்சுட்டு சும்மா இருந்துடாதீங்க, எப்படியாவது வேலைக்கு போயிருங்க, வேலைக்கு போகலன்னா ரொம்ப சிரமம். நான் வந்து அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லுவேன். நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு பிறந்தநாள் வருது, ஒரு சின்ன சட்டையோ ஒரு பேனாவோ வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. அவர்கிட்டே போய் ஒரு பேனா காசு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுக்க முடியாது. அது ரொம்ப அவமானகரமான ஒரு இடமா ஆயிரும். அதுக்காகவாச்சு நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும். எப்பயும் உங்கள் காலில் நிற்கிறது மிக முக்கியமானது. இந்த சின்ன விஷயம் கூட உங்களை காயப்படுத்தும்னா, உங்கள் காலிலே நீங்கள் நிற்க முடியாதுன்னா இன்னொருத்தரை சார்ந்தே இருக்கணும். நாளைக்கு அவர் அடித்தாலும் வாங்கணும், மிதிச்சாலும் வாங்கணும், உதச்சாலும் வாங்கணும், பேசினாலும் வாங்கணும். உங்கள் காலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். கல்விங்கிறது கல்யாணத்தில் பின்னாடி போட்டுக்கிறதுக்கான பேர் இல்லை அப்படிலாம் பேசிட்டு வந்துடுவோம். அதோடு அது நின்று போச்சா அப்படின்னு பார்த்தா, வேலைக்கு போனால் குழந்தை வீட்டில் இருக்குது, 4 மணிக்கு வந்துடும் ஸ்கூல் முடிச்சு. அப்பா பிக்கப் பண்ணுவாரா, அம்மா பிக்கப் பண்ணுவாங்களா? இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நம்மளால் கடந்து போக முடியாதுல்ல. அப்படி இல்லை. அவங்களோட இடத்துல இருந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா, அதுக்காக வேலையை விடணும். 6 மணிக்கு 7 மணிக்கு தான் வேலை முடியும்னா, 7 மணி வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன், குழந்தை 4 மணிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி அம்மா கிட்ட மட்டும்தான் கொடுக்குறோம். அந்த கெரியர் கைடன்ஸாக இருக்கட்டும், அந்த குழந்தையோட வளர்ப்பாக இருக்கட்டும், குழந்தை ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா என்ன உங்கள் அப்பா வளர்த்தாருன்னு கேட்குறது இல்லை, அம்மா எப்படி வளர்த்தாங்கன்னு தான் கேட்குறோம். இப்படியான ஒரு அணுகுமுறையாகவே பார்த்தா ஒரு எமோஷ்னல் பேர்டன் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெருசாக இருக்குது. எவ்வளோ லிபர்ட்டி வந்தாலும் இண்டிபெண்ட்டான விமானாக இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, படிச்சுட்டாங்க, கல்வி வந்துருச்சு, இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி வந்து தலைக்கு மேலே தொங்கிட்டு ஒரு கத்தி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இது வேற வேற பக்கங்கள்லையும் இந்த வழி உணர முடிஞ்சிச்சு. இந்த புத்தகத்தில் ஆக்டிவிசம் பற்றி எழுதியிருந்தாங்க, அப்புறம் நிறைய டேரிங்காக எழுதியிருந்தாங்க. டேரிங்கான சில விஷயங்கள்லாம் படிக்க முடிஞ்சிச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. இனிமேல் நண்பர் கவிதான்னு சொல்லக்கூடாது, எழுத்தாளர் கவிதான் மட்டும்தான் சொல்லணும் போல தெரியுது. அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாராலையும் இயல்பாக எழுதிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு அச்சமான விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக ஒரு இயல்பான நடையில் டக்குன்னு கேட்டுட்டு போகிறது. அதை பயங்கரமாக வலிஞ்சு திணிச்சு எழுதுன மாதிரி இல்லை. அது மாதிரி எல்லாமே கவர் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிவிசம் எப்படி பெண்களை வந்து மீட்டது அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்காங்க. எதுவெல்லாம் பெண்களுக்கு வந்து வன்முறையாக இருக்குது அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு புத்தகத்தில் வந்து எல்லாத்தையுமே உலக அளவில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பின்னால் என்ன நடந்துச்சு, ஒரு வீட்டில் இந்த டபுள் ஒர்க்கு அப்படின்றப்ப ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன் அவங்கள வந்து கோட் பண்ணி எழுதுறாங்க. ஒரு பெப்சியோட இந்திராணியை வந்து கோட் பண்ணி எழுதுறாங்க. நம்ம பார்த்தோன்னே நம்ம வந்து விசில் அடிச்சுட்டு போயிடுவோம், சூப்பர் அவங்கள போல ஒரு பெண் உண்டான்னு போயிடுவோம். ஆனால் எல்லாமே எங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பாக இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஈக்குவல் ஆகிட்டோமா அப்படின்ற கேள்வியை திரும்ப திரும்ப அது கேட்க வச்சுக்கிட்டே இருக்குது. ஈக்குவலாக நடத்தப்படுகிறார்களான்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்க ஒரு இடத்துக்கு அது நகர்த்திக்கிட்டே இருக்குது. இன்னும் நம்ம நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, நல்லாயிட்டாங்கன்னு கை கழுவுற இடத்துல பெண்களுடைய விடுதலை இல்லை, அல்லது பெண்களுடைய சமமாக நடத்தப்படுற தன்மை இல்லை அப்படின்றது மிக முக்கியமானது. கன்சென்ட்டுங்கிறது எப்போதும் இந்த பெண்களோட சேஃப்டியை பற்றி பேசும்போது பார்த்தா அந்த சேஃப்டியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்கள் மேலேயே வச்சுருவாங்க. பெண்ணுடைய பாதுகாப்பு அப்படின்றத இப்போ ஆணுக்கு வந்து இப்போ ரோட்டில் ஒரு திருடு போகுது அப்படின்னு சொன்னால் திருடனை தான் தப்பு சொல்லுவோம். ரோட்டில் ஒருத்தன் கத்துறான் அப்படின்னா கத்துறவனை தான் தப்பு சொல்லுவோம். குடிச்சிட்டு படுத்துறவன தான் தப்பு சொல்லுவோம். அதில் போய் பாதிப்படைறான்ல, குடிச்சிட்டு போகிறனால ஒருத்தன் நடந்து போகிறான், பயமாக இருக்குது, அடிக்க வர்றான் அப்படின்னு சொன்னால் அடிக்க வர்றான் திட்டவே மாட்டோம். என்னைக்கா திட்டுவோமா, கொஞ்சம் அடி வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அப்படின்னு சொன்னால் ஐயோ பாவம் அடிச்சிட்டானான்னு கேட்போம். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. ரோட்டில் ஒரு பையன் துரத்துறான்னு வைங்க, பின்னாடியே வரான்னு வைங்க, நீ என்ன பண்ண அப்படின்ற ஒரு கொஷின் வந்து இருந்துகிட்டே இருக்கும்.
நீ என்ன பண்ணதுனால் அவன் அப்படி பண்ணான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஒழுக்கச் சுமை வந்து ஆணுக்கு இல்லாமல் முழுக்க முழுக்க பெண் மேலே வைக்கிற ஒரு தன்மை வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அது மாறவே மாட்டேங்குது. அப்போ அந்த கன்சென்ட்டுங்கிற இடத்துக்கு நகர்த்தாமல் நாம் வேறு வேறு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து எப்போதுமே வீண் தான். இந்த குழந்தைக்கு சொல்லித் தர்றதுல அது எனக்கு அவங்க அந்த சாப்டர் எழுதியிருந்தால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது குழந்தையோட எப்பயுமே இந்த குட் டச் பேட் டச்சுக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு பேசிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு கன்சென்ட் தானே சொல்லிக் கொடுக்கணும். நம்ம குழந்தைக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்னா, நீ யாரையாவது தொடறதுனாலும் கேட்டுட்டு தான் தொட வேண்டியது இருக்குது, உன்னை யாராவது தொடறதுனாலும் கேட்டுட்டு தான் தொடணும் அப்படின்றதான் நகர்த்தணும். நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தால் அதை ஈஸியாக அலோவ் பண்ணிடுறோம். இப்போ ரீசெண்டாக கூட அது டிபேட்டாக மாறுச்சு. அது எப்படி நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து தொடலாமா, அள்ளி அரவணைச்சி கொஞ்சிற ஒரு தன்மையை விட்டு ஒரு எலைட்டான மனநிலையில் இருக்குது அப்படிலாம் பேசிட்டு ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருந்துச்சு. நிறைய அபியூஸ் நடக்குது. தொடர்ந்து கன்சென்ட்டை கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எலைட் சிந்தனையா நார்மல் சிந்தனையான்னு பிரித்து பார்க்குறதை விட அவர்கள் கன்சென்ட்டை கற்றுக்கிறதுக்கு என்னவோ அதை செய்கிறது தான் சரியானது. பாதுகாப்பே இல்லாத போது நம்ம வந்து அது எலைட்டான ஒரு மனநிலையான்ற இடத்துக்கு நகர வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு குழந்தைய கேட்டுட்டு தான் தொடருமா அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கேட்டுட்டு தொட வேண்டியதில்லை. அந்த குழந்தை கற்றுக்கிற வரைக்கும், அதுக்கு கன்சென்ட்னா என்னன்னு தெரிகிற வரைக்கும், அதுக்கு அதை கற்றுக்கொண்ட பிறகு ஓகே இது அப்பா இது அம்மா அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததுக்கு பிறகு கேட்டுட்டு தொடுறங்கிற உணர்வை தாண்டி அந்த லவ்வை புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நம்ம வந்து தினம் கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. பட் ஆனால் அந்த கன்சென்ட்டுங்கிறது எல்லாருக்குமானதுங்கிறத நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது. அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. தமிழில் எழுதாமல் விட்டாங்க. தமிழில் யாராவது வேறு ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சு இதை நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஹெர் ஸ்டோரிஸோட ஃபவுண்டர்ஸ் யாராக இருக்காங்களா தெரியல. ஆனால் அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. பெண்களே நடத்துகிறாங்க, பெண்கள் தான் எழுத முடியும். இங்கே நம்மலாம் போய் நாங்களாம் 2 கருத்து சொல்கிறோம்னா கருத்து சொல்ல முடியாது. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்களால் அணுகிற மாதிரி நம்மளால் அணுகவே முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை போய் சொல்லுவாங்க, என் வழியை நீ வந்து இறக்கமாக பார்க்குற, நான் எனக்கு வந்து உரிமைன்னு ஒன்று இருக்குன்றதை சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த கையில் அந்த ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஒரு நாள் ஹோல்ட் பண்ணி ஷோல்டரில் வச்சு ஹோல்ட் பண்ணி நடந்தீங்கன்னா சும்மா ஒரு 2 ஸ்டெப் கூட உங்களால் நடக்க முடியாது. நம்ம காலால் நடக்கிற மாதிரி நீங்கள் அந்த கையில் அந்த ஸ்டிக்கை வச்சு ஹோல்ட் பண்ணி நடக்க முடியாது. நீங்கள் உங்கள் ஷோல்டர் வந்து அவ்வளோ பவர் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம வெறும் இறக்கமாக பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அதில் இருக்கிற வழி என்னன்னு தெரியும். அவங்க பிரச்சனையை அவங்களால தான் சொல்ல முடியும். அதுபோல் பெண்கள் பிரச்சனையை பெண்களால் தான் சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய உதாரணம்னு நினைக்கிறேன். அது அணுகின அந்த எமோஷனை வந்து ஒரு ஆணால் கடத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹெர் ஸ்டோரி வந்து அதை அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு சொல்யூஷன் சொல்ல வேண்டாம், பெண்ணை வைத்து எழுதுகிற ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்களையும் வெளியிட்டிருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. இந்த ஐடியா ஒரு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஐடியா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நம்ம நன்றி, வாழ்த்துக்கள். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.